எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சின்ன ரிவ்யூ. என்னடா ரிவ்யூவா திருப்பியுமா? ஏற்கனவே ஆளாளுக்கு ஒரு ரிவ்யூங்கிற பேரில் எதோ பேசிகிட்டு இருக்கானுங்க. இதில் இவன் வேறு புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணியிருக்கும். பட் ஆனால் இந்த ரிவ்யூ இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிவ்யூ பண்ண போகிற படம் நம்ம ஒரு மாதமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கபாலி கபாலி கபாலின்னு சொல்லிட்டு வீட்டில் 2 வயசு பொண்ணு கூட கபாலி நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற அளவுக்கு ஒரு செம கிரேஸுங்க. இது கடைசியாக எந்த படத்துக்கு இப்படி ஒரு கிரேஸ் வந்ததுன்னு தெரில. இது சூப்பர் ஸ்டார் படத்துக்கு கடைசியாக பயங்கரமாக போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணது இந்திரன். அதுக்கப்புறம் ஆஃப் லைட்டாக ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு இல்லாட்டியும் திருப்பியும் தலைவர் பழையபடி பழைய ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டான் படம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு நியூ லுக்கு, அவரோட ஏஜ் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு. தலைவர் ஒரு ஏஜ் ப்ளே பண்ணியிருக்காரு, ஒரு 60 இயர் டான்னாக வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் ஒரு பயங்கரமாக அந்த எதிர்பார்ப்பு போய் அந்த மார்க்கெட்டிங் லெவல் வேறு தானுஷை கேட்க தேவையில்ல. பயங்கரமாக பஸ்ஸுலேருந்து கார்லேருந்து நார்த் இந்தியாவில் தனி பஸ் மார்க்கெட்டிங், வேர்ல்டு வைட் ஏர் ஏஷியா மார்க்கெட்டிங்கு, ஒரு சாக்லேட்லேருந்து எல்லாத்துலேயும் கபாலி. ஆஃபீஸ்லலாம் ஆளாளுக்கு மச்சான் நம்ம போகலாமா, டிக்கெட் போட்டுரு, இல்லை கசின்ஸு ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வாட்டி இப்போ டிக்கெட் பிளான் பண்ணியிருப்பாங்க. நானே ஆல்ரெடி ஒரு 2 வாட்டி பார்த்துட்டேன் படம் தேட்டரில். அது டிக்கெட் புக் பண்ணும் போது டிக்கெட் புக்கிங் எப்போ ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த டிக்கெட் கிடச்சிட்டு அந்த டிக்கெட்டை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதுலேருந்து இட் வாஸ் அ கம்ப்ளீட் செலிப்ரேஷன். இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தீபாவளிக்கு ஒருத்தர் தீபாவளி போனஸ் வாங்கி அது ட்ரெஸ்ஸு ஃபேமிலிக்கு வாங்குறதுக்கு ஷாப்பிங் போகிறதுலேருந்து, அதுக்கு முந்தின நாள் வீட்டில் அம்மாலாம் ஒரு பலகாரம் பண்ணி வைக்கிறதுலேருந்து, அந்த தீபாவளி இன்னைக்கு காலங்காத்தால் எழுந்துச்சு பட்டாசு போய் வெடிச்சிட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு திருப்பியும் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஃபீல் இந்த படத்துக்கு இருந்துச்சு. இது மாதிரி எந்த படத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு இல்லை. திருப்பி வருமானம் தெரியல. அது மாதிரி ஒரு செலிப்ரேஷனில் நம்ம ரொம்ப ஆசையாக நம்ம பட்டாசுலாம் எடுத்து வச்சு காலங்காலத்தில் வெடிக்கணும்னு நினைக்கும் போது மழை பெஞ்சால் எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த ரிவ்யூஸ் இருந்துச்சு. என்னென்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு. இப்போலாம் ஓவர்சீஸில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரிலீஸ் ஆகிடுது, நல்ல விஷயந்தான். ஏன்னா அவங்க முன்னாடி பார்க்குறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் ஜாய் கிடைக்காட்டி அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துட்றாங்கங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. பட் இப்போ இருக்கிற மார்க்கெட் சினாரியோ, இப்போ இருக்கிற இந்த திருட்டு விசிடி பிரச்சனை, இப்போ இருக்கிற ரிவ்யூயிங் டைப்பு, இதெல்லாம் வச்சுட்டு 2 மார்க்கெட்லேயும் அட் அ டைம் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஎஸில் இருக்கார். அவர் முந்தின நாள் நைட்டே படம் பார்த்துட்டாரு. நாங்கள் அப்போ தான் நைட்டு நம்மளுக்கு நைட் ஆக்சுவலாக அவர் முந்தின நாள் பார்த்துட்டாரு. நான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கலான்னு போகும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஸ்மைலியோட, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவர், ஃபிலிம் ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோ, இதுன்னு ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க ரிவ்யூங்கிற பேரில் அப்படின்னு நினச்சிட்டோம். இதுக்கு நடுப்புற வேறு இந்த முந்தின நாள் ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு தலைவர் ஓப்பனிங் ஸ்க்ரீனு அதெல்லாம் வேறு வாட்ஸ்அப்பில் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ முதல்ல இந்த ஆட்டோ டவுன்லோட் ஆஃப் பண்ணுறான், டேட்டாவை ஆஃப் பண்ணுறான், இந்த சோஷியல் நெட்வொர்க்கையும் வேணாம், டைரெக்டாக நம்ம படத்துக்கு போய் பார்த்துருவோம், நம்ம ஏன் மற்ற ரிவ்யூலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த நாள் காலங்காலத்தில் கபாலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பயங்கர எதிர்பார்ப்பு. இது மாதிரி எதிர்பார்ப்புனா ஒரு செம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ஃபீல் கல்லை கட்ட போகுது தேட்டரு சாஞ்சல் அப்படின்னு. அது ஏன்னா அவங்க பண்ண ப்ரொமோஷன்ஸும் அப்படி தான். அவங்க எடுத்துக்கிட்ட தீம், நெருப்படாங்கிற தீம், இந்த ட்ரெய்லர், த மெசேஜ் தட் இட் வாஸ் கன்வேட், த மாஸ் ஹிஸ்டரியா ஓவர் த கம்ப்ளீட் ஃபிலிம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் ஃபிலிம் பார்க்க போகிறோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. பட் பார்த்தா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸ் சர்வ் பண்ணிட்டார் ரஞ்சித். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, இது ரெகுலரான ஒரு ரஜினி ஃபிலிம் இருக்காது, ஒரு முத்துவோ படையப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க, ஒரு பாஷா மாதிரி ஒரு படம் கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம், அவரோட தேடல் தான் இந்த ஃபிலிம்ட்டு. பட் பசங்க எல்லோரும் பிரியாணி சாப்பிட மூணு செட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு
அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சூப்பரான சவுத் இண்டியன் மீல்ஸ் கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கல, ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து ஃபிலிம் போயிட்டோம். கபாலி இது மாதிரி ஒரு படம். ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு, பழைய டைட்டில் கார்டு, ரஜினிங்கிற பேர், செம்ம மாசு. அதுக்காகவே 120 ரூபா கொடுக்கலாங்கிற மாதிரி செம்ம கிளாப்ஸ். தேட்டரில் அது கிழியுது. தலைவர் ஓப்பனிங் சீனு ஃபர்ஸ்ட் ஷாட் ஜெயிலில் வைக்கிறாங்க. அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆன சீனில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க முடியுது. ஃபுல்லாக காமிக்கல. அவர் அப்படியே அந்த புல்லப்ஸ் பண்ணுற மாதிரி சீனு, ஐயோ என்ன மாதிரி ஒரு மாசான சீன் சான்ஸ் இல்லை, நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. தேட்டரில் செம்ம கிளாப்ஸ். அதுக்கு ரஞ்சித்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது மாதிரி ஒரு சீன் வச்சதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது மாதிரி தலைவர் படத்தில் இந்த மாதிரி ஒரு மாசான ஓப்பனிங் சீன் பார்த்து. அதுக்கப்புறம் அவர் வெளில வர்றாரு. நடந்து வரும்போது ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு. அவர் வந்து பேசுகிறாரு, தலைவா நான் வந்து நிற்பேன் உனக்காக, நிப்பன் தலைவாங்கிற மாதிரி பேசுகிறாரு. அவர் ரஜினிக்கு அப்படி கை கொடுக்கும் போதே சான்ஸே இல்லை. அது ஒரு செமையாக எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் வெளில போனோடனே அப்படியே ட்ராவல் ஆகுது அந்த பாட்டு, அந்த ஃபிலிம் நான் சொல்ல. அதுக்கப்புறம் ஸோ அப்படியே ஜெயிலேருந்து வெளில வரும்போது அவரை வரவேற்கிறதுக்கு வந்து ஜான் விஜய் அப்படியே ஒரு உணர்ச்சிகரமாக தலைவரை பார்த்துட்டு, அண்ணா ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டாண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குற சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ட்ராவல் ஆகுது. அவரோட வில்லன் இடத்துக்கு போகிறாரு. அப்படியே தும்சம் பண்ணுற ஒரு டைலாக், செம்ம டைலாக். பறவைகளை பறக்க விடு, வாழ்வா சாவான்னு அது முடிவு பண்ணிட்டு இந்த இப்போ இருக்கிற நினைக்கிற சுச்சுவேஷனுக்குலாம் படத்தை பார்க்க விடு, அவங்க முடிவு பண்ணிட்டோம் படம் ஹிட்டாக ஃப்ளாப்பான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ஒரு டைலாக்கு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டைலில் ஒரு சின்ன ஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் நல்ல ஓப்பனிங் சாங்கு, அது தலைவரோட குட்டி பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் கொரியோகிராஃபர் சதீஷ்க்கு. அவ்வளோதான். அப்படியே டக்குன்னு ரஞ்சித் ஸ்டைலில் வந்து ஃபிலிம் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. கலையரசன் வராரு, தினேஷ், அட்டகத்தி தினேஷ். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து அட்டகத்தியில் கிடைத்த ரெகக்னிஷனோட இந்த படத்தில் செம்ம ரெகக்னிஷன். அவர் வந்தாலே கிளாப்ஸு, செம்ம கிளாப்ஸு. அவர் வந்து சொல்லலை. ஏன்னா பாருங்கள், ஃபிலிமுக்கு வந்து ஒரு காமெடியன் இல்லைங்கிற குறையும் தீர்த்துறாரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலுங்க. சான்ஸ் இல்லை. லாயல்ட்டிக்கு டெஃபினிஷனான ஒரு ரோலை வந்து அது மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக ட்ராவல் ஆகுது. ஒரு ஃபுல் லென்த் ஒரு ரஞ்சித் ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இட்ஸ் ஆல் அபவுட் ரஞ்சித், ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் இன்டென்ஸ் ஃபிலிம் மேக்கிங். அந்த ஃப்ரீ லைஃப் ஃபவுண்டேஷன், அவங்க ரஜினி சார் நடத்துகிற ஃபவுண்டேஷன்ற இருக்கிற சீன்ஸு, அங்கே இருக்கிற பசங்க ஹவு இந்த கேங்ஸ்டரிசம்னால நடக்கிற பிரச்சனைகளை மாற்ற பசங்களோட ரீஹாபிலேஷன் சென்டர் மாதிரி அவர் நடத்துகிறாரு, அவங்களோட ஸ்டோரி. ஸோ பேசிக்கலாக இதில் என்ன கன்வே பண்ணுறாருன்னா, மற்ற படத்தில் பாஷா ஒரு இதெல்லாம் பார்த்து நான் கேங்ஸ்டரிசம் மட்டும் காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற சமுதாயத்தில், இப்போ இருக்கிற கான்செப்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போய் மாற்ற பசங்களோட அவஸ்தைப்படுறது, இது மாதிரி ஒரு கேங்ஸ்டரிசம் ஒரு இதில் சேர்கிற ஆளோட என்ன தொலைச்சாரு, அதை தொலைச்சிட்டு எப்படி தேடுறாரு, இதுதான் அப்படியே ஃபிலிம் ட்ராவல். அது இன்டர்வல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டர்வல். அகெயின் இன்டர்வல்லையும் அப்படியே பச்சக்குன்னு ஐயோ என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டன் சைலன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் முடிச்சுட்டு அப்படியே தலைவர் ஸ்டைலில் திருப்பி வந்துடுறாரு. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல டேரக்டர், அது கொஞ்சம் ஒரு இது. அதுக்கப்புறம் ஸோ ஆஸ் யூஷுவல் அப்படியே ஃபிலிம் ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் தேடல் ஆரம்பிக்குது. அந்த தேடல் வந்து நம்மளை வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்களா, மீட் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாரணமாயிரமில் இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு ட்ராவல் இருந்துச்சு இந்த ஃபிலிமில். அது கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அங்கே தான் ஸ்க்ரீன் பிளே என்னமோ மேபி கொஞ்சம் ஜாஸ்தியோ அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தன்சிகா பற்றி சொல்லி ஆகணும். பேராண்மையில் பார்த்த ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கேர்ள், இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்லா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு டேரக்டர். சீரியஸாக இவங்க இதுக்கு செட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு பக்கா வந்து கேரக்டர் செலெக்ஷன் வந்து ஸ்பாட்டான இருந்துச்சு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும், இப்போ ஒரு தினேஷாக இருக்கட்டும், இல்லை ராதிகா ஆப்டேயாக இருக்கட்டும், எவ்ரி ஒன் ஹேட் ஃபிட் இன் த ரோல் பியூட்டிஃபுல்லி. அதுவும் தன்சிகாவோட போர்ஷன்ஸ் பிஃபோர் இன்டர்வல் ஆஃப்டர் இன்டர்வல் ரெண்டுமே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த தேடல்லாம் முடிஞ்சு அந்த தேடலோட எண்டிங் ஒரு பியூட்டிஃபுல் சாங் மாயநதியோட எண்ட் ஆகுது. அது அப்படியே நம்மளை வந்து
ஒரு மாதிரியா நம்மள ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆழமாக பதிஞ்சிடுச்சு. ஏற்கனவே இந்த சாங் ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு பாட்டு கேட்கிட்டு இருக்கும் போதே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபிலிம் முடிச்சுட்டு கூட இப்போ கூட நீ காலங்காத்தால் ஜஸ்ட் சாங் கேட்டுருக்கும் போது ஒரு செம்ம ஃபீல். தலைவரோட ரியாக்ஷன்ஸ் இந்த சாங் ஃபுல்லாக சான்ஸே இல்லைங்க. அது மாதிரி ஒரு ரொமான்ஸ் வந்து இப்போ இருக்கிற யங் ஹீரோஸ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஒரு கேஷுவலான ஒரு ஸ்டைலில் அப்படி ஒரு பெட்ஷீட்டை இப்படி போடுறாரு, அப்படி பார்க்குறாரு, அதெல்லாம் வந்து பின்னிட்டார். அது வந்து ரஜினியோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்க்கெலாம் அது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் சீரியஸாக. இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து எப்படி வந்து அந்த வில்லன், இதுக்கெல்லாம் இத்தனை வருஷம் பிரிஞ்சு இந்த காரமான வில்லனை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்டோரி லைன், எக்ஸ்பெக்டடான அப்படியே முடியுது ஃபிலிம். இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபர்ஸ்ட் வந்து ரஜினியோட கேரக்டரைசேஷன் அடுத்த 10 வருஷத்துக்கு இங்கே இருக்கிற டேரக்டருக்கெலாம் செம்ம தீனி. இது மாதிரி வந்து ரஜினியை வந்து ஒரு ஹி ஹாஸ் பிளேட் இஸ் ஏஜ், ஒரு 60 year ஓல்டான ஒரு ஆள். அப்போவும் ரஜினி கேன் ஷைன். அந்த ஒரு நார்மலாக திருப்பியும் வந்து 40 வயசு ஆள், 40 யங்கர் ஒரு ஹீரோயினை வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பறந்து பறந்து ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் I can still sustain in the industry, can still bring in that much humongous collections by just playing my age-ங்கிறத ப்ரூவ் பண்ண வச்சுருக்காரு ரஞ்சித். அதுக்கு வந்து ரஞ்சித்துக்கு ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா he might not have explored the mass formula of this getup, பட் இந்த கெட்டப் காமிச்சே இன்னத்துக்கு பல டேரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க ரஜினி சாருக்கு. இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அவருக்கு செம்மையாக இருக்குது, இதுக்கே நான் ஒரு லவ் சீக்வன்ஸ் இல்லை ஒரு இன்டென்ஸ் ஃபிலிமுக்கே இந்த ரெஸ்பான்ஸ்னால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணால் தெரிக்க விடும் அப்படின்ற மாதிரி இன்னத்துக்கு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் தோணியிருக்கும். அதுக்கு ரஞ்சித்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ், தட்ஸ் அ பிக்கஸ்ட் ப்ளஸ். செகண்ட் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் சான்ஸே இல்லை. அந்த பாட்டெல்லாம் வந்து கேட்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பாட்டு கூட வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பாட்டும் சூப்பர். ரைட் ஃப்ரம் நெருப்புடாலேருந்து மாயாநதி வரைக்கும், அந்த இன்ட்ரொடக்ஷன் சாங் வரைக்கும் எல்லாமே ஸ்பாட் ஆன். தேர்ட் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பர் செலெக்ஷன். அடுத்து வந்து ரஜினி சாரோட ஆக்டிங், அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கேஷுவலான சீன்ஸுக்கும், ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உள்ள சீன்ஸுக்கும், இல்லை ஒரு தேடல் நிறைவேறும் போது இருக்கிற ஒரு எமோட் பண்ண சீன்ஸு, மாயநதியில் வர சீன்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம். சம் ஆக்டிங்க. ரொம்ப நாள் கழித்து தலைவரை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங் இதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து we should have been really blessed. நம்ம அதுவும் இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு சத்தியமாக ரஜினிகாந்த் சாரை அது மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ப்ளஸ். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கான மார்க்கெட்டிங் வந்து அல்டிமேட்டாக ஆஸ் அ ப்ரொடியூசர், ஒரு காசு போட்டதை திருப்பி எடுக்கணும்னு நினைக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து they should learn something from Danu. Maybe it would have been over marketed சொல்லலாம், but ultimately he has got what he wanted, that is money. He has taken this film to new horizons, new countries, the way he has marketed. Real hats off to you Danu, and it's going to be a trend setting for other producers to follow the way you have done. ஸோ ப்ளஸ்லாம் பற்றி பேசியாச்சு. மைனஸ் வந்து இப்போ தலைவர் படம் பார்க்குறோன்னா வந்து கண்ணில் வந்து சத்தியமாக வந்து மைனஸ் தெரியறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இந்த படத்தில் சில மைனஸ்லாம் நல்லாவே எவிடெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதில் ஒரு முக்கியமான மைனஸ் வந்து இந்த வில்லன், எந்த வில்லனுமே மனசில் நிற்கலை. யாரும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, இப்போ இருக்கிற நீட் ஆஃப் த ஹார் வந்து இட்ஸ் நாட் ஃபைண்டிங் அனதர் பாஷா, இட்ஸ் ஃபைண்டிங் அனதர் ஆண்டனின்னு. கண்டிப்பாக ரகுவரன் சார் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் எல்லோரும். அது மாதிரி ஒரு செம்மையான ஒரு டான்ங்கிற ரோலுக்கு ஆன்டகனிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக வெற்றி பெற்ற தனி ஒருன்னு பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஹிட் ஆனது காரணம் வந்து த ஆன்டகனிஸ்ட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். அரவிந்த் சாமிங்கிற கேரக்டர் வந்து அவங்க ஸ்கெச் பண்ணது வந்து பிரில்லியன்ஸ் கேரக்டர், த வே அரவிந்த் சாமி பெர்ஃபார்ம் தட் கேரக்டர். அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இந்த படத்தில் இல்லைங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ். நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு, அந்த ஹைப்பெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ஒரு கடைசி வரைக்கும் அது செய்யலை. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் வழியாக. படம் ஃபுல்லாக பிரில்லியன்ஸ். இந்த படத்துக்கு ரிவ்யூலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. இந்த படம் ஓவராலாக யாராச்சும் கேட்டாங்கன்னா இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரஜினி சார் ஃபிலிம்.
தலைவரை வந்து ஒரு பழைய ஸ்டைலில் முழு ஸ்டைலெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் போய் பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு மாஸ் ஃபிலிம்னு நினைக்காம இது ஒரு சாதாரண ஒரு ரஞ்சித் ஃபிலிமில் ரஜினி சார் ஒரு செம்ம ரோல் பண்ணியிருக்காருன்னு நினச்சி போய் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இட் ஷுட் ஹவ் பீன் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்ததுனால இது அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிமாக இப்போ பேசப்படல. மேபி எல்லாருக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் மைண்டில் இம்பாக்ட் ஆகி இது ஒரு எப்பிக் ஃபிலிமாக மாறதுக்கான சான்சஸ் நிறையாவும் இருக்குது. Congrats to the whole team of Kabali. Taleva, love you.